career plus YouTube channel. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு லேப்டாப் மதர் போர்டுடைய ஆர்கிடெக்சர் என்ன, ப்ளஸ் அந்த பர்டிகுலர் லேப்டாப் போர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஐசிஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போர்டில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் எது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்றத நாம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக வெறும் ஒரு போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ இந்த ஆர்கிடெக்சர்ஸ், ஸோ இதில் என்ன மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கும். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பிரிட்ஜ் போர்டு, சிங்கிள் பிரிட்ஜ் போர்டு அண்ட் நோ பிரிட்ஜ் போர்டு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட போர்டில் மெயின் ஐசி பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அண்ட் எம்பெடட் கண்ட்ரோலர், அதாவது எஸ்ஐஓ. இந்த ரெண்டு ஐசிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் ஐசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சில போர்டில் 2 இருக்கும், அது டபுள் பிரிட்ஜ் போர்டு. ஒன்று இருக்கிறது சிங்கிள் பிரிட்ஜ் போர்டு, எதுவுமே இல்லைன்றது நோ பிரிட்ஜ் போர்டு. இப்போ நான் இந்த இடத்துல வச்சுருக்க இந்த பர்டிகுலர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு இன்டெல் டபுள் பிரிட்ஜ் போர்டு, பிகாஸ் இங்கே இருக்கிறது இன்டெல் ப்ராசஸர். ஸோ இந்த மாதிரி டபுள் பிரிட்ஜ் போர்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த சாக்கெட்டில் தான் ஐசி, ப்ராசஸர் ஐசியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பிஜிஏ, அதாவது பின் கிரிட் அரே டைப்பில் இருக்கும். ஸோ இன்டலோடைய ப்ராசஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த க்ரீன் கலரில் மேலே சில்வர் கலரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஐசிஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ப்ராசஸர் அண்ட் இப்போ அதுக்கு பக்கத்தில் ஸோ க்ரீன் கலர்லேயே 2 ஐசிஸ் இருக்கும். ஸோ அந்த 2 ஐசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்த் பிரிட்ஜ் ஐசி 1, சவுத் பிரிட்ஜ் ஐசி 1. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ் அப்படி தான் சொல்லுவோம். பட் பர்டிகுலராக சொல்லணும், டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஐசிக்கு பேர் ஜிஎம்சிஹெச், அதாவது கிராஃபிக்ஸ் அண்டு மெமரி கண்ட்ரோலர் ஹப். இப்போ இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்னதாக இந்த ஐசி மேலே இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இன்டலோடைய நார்த் பிரிட்ஜ் ஐசி க்ரீன் கலரில் சில்வர் கலரில் தான் இருக்கும், பட் அந்த கெப்பாசிட்டர்ஸ் அது மேலே இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் பிரிட்ஜ், இன்டெல் நார்த் பிரிட்ஜோட ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் இந்த நார்த் பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் அண்ட் மெமரி கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரேமு, அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே இந்த பர்டிகுலர் ஐசி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ ரேம் ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த நார்த் பிரிட்ஜ் ஐசி இருக்கும். இப்போ இதே இது சவுத் பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ க்ரீன் கலரில் தான் இருக்கும், பட் அதுக்கு மேலே பிளாக் கலரில் என்ன இருக்கும்னா பெருசாக ஒரு ஐசி இருக்கும். ஸோ அந்த ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அது தெளிவாகவே தெரியும். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு திரும்ப கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஐசியை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் அந்த இன்டெல் அப்படின்ற பர்டிகுலர் அந்த விஷயமும் ப்ளஸ் அதோட டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஐசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் எல்லா பெரிஃபரல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். இதை ஐசிஹெச் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம், இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப். ஸோ யூஎஸ்பி கனெக்டர், ஈத்தர்நெட் கனெக்டர், ஆடியோ, ஒய்ஃபை, ப்ளூடூத், என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கு, சிடி டிரைவ், இந்த மாதிரி அத்தனை இன்புட் அவுட்புட்டையுமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சவுத் பிரிட்ஜ் ஐசி தான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிமாஸ் பேட்டரி கனெக்டர் கூட இருக்கும். இது ப்ராசஸரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். இல்லை ஒரு சில போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இருக்க சைடுக்கு ஆப்போசிட் சைடில் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சவுத் பிரிட்ஜ் ஐசி கொடுத்துருப்பாங்க.
அதாவது ஐசிஹெச். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டெல் டபுள் பிரிட்ஜ் போர்டு. இப்போ இதே இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஎம்டி ப்ராசஸர் இருக்கக்கூடிய டபுள் பிரிட்ஜ் போர்டையும் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்க்கும்போது ஸோ ப்ராசஸர் அண்டு நார்த் பிரிட்ஜ் அண்டு சவுத் பிரிட்ஜ் ஐசியோடைய டைரக்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தெளிவாக இருக்கும். ஐசிஸோடைய ஷேப்ஸில் இருந்து அந்த ஐசியோடைய டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கும். ஸோ இன்டெல் ப்ராசஸருக்கும் ஏஎம்டி ப்ராசஸருக்கும் அண்டு நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் வேறு இடத்துல இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரியான கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்டை பற்றி மட்டும் செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ பொதுவாக ஏஎம்டி ப்ராசஸர் அப்படின்னு வந்துட்டோம்னா அதுவும் எனக்கு க்ரீன் கலரில் ஸோ சில்வர் கலரில் ஐசி தான் இருக்கும். இங்கேயும் அதே பிஜிஏ சாக்கெட்டில் தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்டெல் ப்ராசஸரில் எனக்கு வெறும் க்ரீன் கலர் சில்வர் கலரில் ஐசி மட்டும் இருக்கும், வேறு எந்த ஒரு விஷயமே இருக்காது. இந்த போர்டில் ஏஎம்டி ப்ராசஸர்னு வந்துருச்சுன்னா ரேம் வந்து ப்ராசஸர் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால தான் ப்ராசஸர் பக்கத்தில் ரேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் இந்த ப்ராசஸரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்ஸ் இருக்கிறது மாதிரியே எல்லா ஏஎம்டி ப்ராசஸர்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஎம்டி அப்படின்ற அந்த பிராண்டு நேம் ப்ளஸ் ஐசியோடைய நம்பர். ஸோ ஃபினோ 2 அப்படின்ற ப்ராசஸர் ஏஎம்டியோட. ஸோ இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ். என்ன கெப்பாசிட்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸோ நெட்வொர்க் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இது வந்து ஏஎம்டி ப்ராசஸரில் மட்டும்தான் இந்த நெட்வொர்க் கெப்பாசிட்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். பெரும்பாலான லேப்டாப்ஸில் இந்த நெட்வொர்க் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போது ப்ராசஸர் டிஃபரன்ஸ் ஈஸியாக பார்த்துடலாம். பட் இப்போது நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் ஐசி எப்படி டிஃபரன்ஸ் பார்க்குறது? ஸோ இப்போ இது நார்த் பிரிட்ஜ், அந்த சைடில் இருக்கிறது இது சவுத் பிரிட்ஜ். பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ரீன் கலர் சில்வர் கலர் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். சவுத் பிரிட்ஜ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் இந்த சில்வர் கலரில் இருக்கிறதுல ஏஎம்டின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட்டிங் இதனால கொஞ்சம் கிளியராக தெரியாமல் இருக்கலாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஏஎம்டின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வச்சு காட்டுற இடத்துல தான் இருக்கும். அண்டு இப்போது இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ப்ராசஸருக்கு ரொம்ப பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே இது சவுத் பிரிட்ஜ் ஏஎம்டியோடைய சவுத் பிரிட்ஜ் ஐசி. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்லேருந்து தள்ளி இருக்கும் அப்படின்றத விட இப்போது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஏஎம்டின்றது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா சிமாஸ் பேட்டரி கனெக்டர், அதாவது ஆர்டிசி பேட்டரி கனெக்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் இதெல்லாம் சவுத் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் இருக்கும். நார்த் பிரிட்ஜ் ஐசி பக்கத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சும் இந்த ஏஎம்டி டபுள் பிரிட்ஜ் போர்டில் எது எனக்கு நார்த் பிரிட்ஜ் எது என்னுடைய சவுத் பிரிட்ஜ் அப்படின்றத ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இன்டெல் சவுத் பிரிட்ஜ் ஏஎம்டி சவுத் பிரிட்ஜும் எல்லா இன்புட் அவுட்புட் பெரிஃபரல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி லைக் ஒய்ஃபை ப்ளூடூத், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டா ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும் சிடி டிரைவாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் பிரிட்ஜ் போர்டு. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டெல் சிங்கிள் பிரிட்ஜ் போர்டு. ஸோ ப்ராசஸரில் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. சிங்கிள் பிரிட்ஜ் போர்டில் சேம் க்ரீன் கலர் அண்ட் சில்வர் கலர் ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறதுல சாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சேம் அதே க்ரீன் கலரில். இப்போ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஐசிஸும் கிடையாது, மெயின் ஐசிஸ். ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் ஐசி அண்ட் அது பக்கத்தில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா என்னோட எம்பரட் கண்ட்ரோலர், அதாவது எஸ்ஐஓஐசி இருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் அந்த சில்வர் கலர் ஐசி மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நார்த் பிரிட்ஜில் வந்து நிறைய கெப்பாசிட்டர் இருந்துச்சு இன்டெல்லில். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 கெப்பாசிட்டர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு காம்பனன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காது. அண்ட் இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஐசி சிங்கிள் பிரிட்ஜ் ஐசியை பிசிஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிஹெச் அப்படின்றது அது வந்து அதோடைய டெக்னிக்கல் நேம், அதாவது பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் ஹப். ஸோ இன்டெல் ப்ராசஸர் அண்ட் இன்டெல் சிங்கிள் பிரிட்ஜ் ஐசி. ஸோ இது இன்டெல் சிங்கிள் பிரிட்ஜ் மதர் போர்டு. ஸோ எனக்கு ரேம் வந்து ப்ராசஸர் கண்ட்ரோல், மற்றபடி கிராஃபிக்ஸ் அது போக பெரிஃபரல்ஸ், அதாவது இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாமே பிசிஹெச் உடைய கண்ட்ரோலில் இருக்கும். இப்போது இது இன்டெல் சிங்கிள் பிரிட்ஜ் போர்டு ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஐசிஸ். இப்போ இதுக்கு அடுத்து அப்படியே ஸோ ஏஎம்டி சிங்கிள் பிரிட்ஜ் போர்டு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம டபுள் பிரிட்ஜ் போர்டில் பார்த்தோமோ அதே மாதிரியே தான் என்னது, எனக்கு ப்ராசஸர் மேலேயும் ப்ளஸ் பிரிட்ஜ் ஐசி மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். இப்போ இந்த இதில் போர்டுலேயே ஏஎம்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஐசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டின்னு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ப்ராசஸர் நார்மலாக நம்ம ப்ராசஸர் மாதிரி கிடையாது. இப்போ அதில் ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்து அதுக்கு கீழே தான் என்ன இருக்கும்னா கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷீல்டு வர்ற எல்லா ப்ராசஸருமே என்ன அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த போர்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஈவன் இந்த போர்டுக்கு கொடுக்குற பேட்டரியோடைய வோல்டேஜ் கூட அபவ் 14 or 16 வரைக்கும் கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ்லேருந்து எல்லாமே இங்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால போர்டோடைய கனெக்ஷன்ஸில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஸோ இது வந்து என்னுடைய ஏஎம்டி சிங்கிள் பிரிட்ஜ். ஸோ இது லைக் எனக்கு நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் ஏஎம்டியோட மாதிரியே தான் இங்கே சிங்கிள் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ க்ரீன் கலர் அண்ட் சில்வர் கலர் ஐசி, மேலே ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ கெப்பாசிட்டர்ஸ். இங்கே இந்த சீல்டுக்குள்ளே கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும், இங்கே ஐசிக்குள்ளே இருக்கும். சேம் லைக் இங்கே ரேமை வந்து ப்ராசஸர் கண்ட்ரோல் பண்ணும், மற்ற எல்லா பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா பார்ட்ஸுமே பிரிட்ஜ் ஐசிஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியூசிபிள் கண்ட்ரோலர் ஹப். ஸோ டெக்னிக்கலாக சொல்லும்போது ஃபியூசிபிள் கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஎம்டி சிங்கிள் பிரிட்ஜை சொல்லுவாங்க. ஸோ இது ஏஎம்டி சிங்கிள் பிரிட்ஜ் போர்டு அந்த அதோடைய ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நோ பிரிட்ஜ், அதாவது பிரிட்ஜ் ஐசியே இருக்காது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டெல் நோ பிரிட்ஜ் போர்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இன்டெலோடைய நோ பிரிட்ஜ் போர்டு, இன்டெல் ப்ராசஸர் மட்டும்தான் இருக்கும். ஸோ வேறு எந்த பிரிட்ஜ் ஐசியுமே இருக்காது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு க்ரீன் கலர் பிரிட்ஜ் ஐசியுமே கிடையாது, ஒரே ஒரு க்ரீன் கலர் ஐசி மட்டும்தான் இருக்கும். ஸோ அது என்னுடைய இந்த ப்ராசஸர் மட்டும்தான். ஸோ ப்ராசஸர் வித் கிராஃபிக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே ஐசிக்குள்ளே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துடும். ஸோ ஓவரால் மொத்த கண்ட்ரோலுமே இதுகிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராசஸர் காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே இதில் ஸோ ஏஎம்டியோடைய நோ பிரிட்ஜ் போர்டு.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் நோ பிரிட்ஜ் போர்டு மாதிரியே காம்போ ஐசிஸ் இருக்காது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அது எஸ்ஐஓ ஐசி ரிமூவ் பண்ண பிளேஸ். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ப்ராசஸர் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் எப்பயும் போல் அதில் அந்த கெப்பாசிட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த சில்வர் கலர் ஐசியில் ஏஎம்டின்றது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி அண்ட் இன்டெல் நோ பிரிட்ஜ் போர்டு. ஸோ இங்கே எல்லா கனெக்ஷன்ஸும் எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டோடைய மேஜர் 3 டிஃபரண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எதுவுலையுமே கிராஃபிக்ஸுக்குன்னு தனியாக ஐசி கிடையாது. இதே இது இப்போ டபுள் பிரிட்ஜாக இருக்கட்டும், சிங்கிள் பிரிட்ஜாக இருக்கட்டும், இல்லை நோ பிரிட்ஜாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸுக்குன்னு தனியாக ஐசி வர போர்டும் இருக்கும். ஸோ வித் கிராஃபிக்ஸ் போர்ட்ஸும் இருக்குது. அப்படி இருக்க போர்டில் கிராஃபிக்ஸ் ஐசியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இப்போது இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு இன்டெல் டபுள் பிரிட்ஜ் போர்டு. ஸோ அதில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இப்போ டோட்டலாக ப்ராசஸர் நார்த் பிரிட்ஜ் அண்ட் சவுத் பிரிட்ஜ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது போக மூணாவதாக ஒரு ஐசி க்ரீன் கலரில் அண்ட் சில்வர் கலரில் அது பார்த்தீங்கன்னா ஏடிஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் கெப்பாசிட்டர்ஸ் மேலே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே அந்த ஐசிக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஐசி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விராம், விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. விராம் ஐசி. இந்த விராம் ஐசி அப்படின்ற ஒன்று வந்துட்டாலே அது வந்து என்ன அப்படின்னா கிராஃபிக்ஸ் ஐசி கண்டிப்பாக அந்த போர்டில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் விராம் ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைனிக்ஸோடைய ஐசிக்கு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹைனிக்ஸ்ன்றதை மட்டும் பார்த்துக்குவோம். இந்த விர்ச்சுவல் ரேம் ஐசியை பேஸ் பண்ணி தான் எனக்கு அந்த இன்டர்னல் கிராஃபிக்ஸ் ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ ஜென்ரலாக சொன்னோம்னா ஒரு லேப்டாப்பில் ஸோ 2GB ஆன்போர்டு கிராஃபிக்ஸ், 1GB ஆன்போர்டு கிராஃபிக்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த 1GB ஆர் 2GBன்றது இந்த விர்ச்சுவல் ரேம் பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா முடிவாகும். ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் ரேம்ன்றது கிராஃபிக்ஸ் ஐசிக்கு பக்கத்தில் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் ஓல்டு மாடல் போர்டு. இப்போ நான் அடுத்து வந்து வேற ஒரு போர்டு எடுக்கிறேன். ஸோ அந்த போர்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த விர்ச்சுவல் ரேம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ நான் காட்டுற போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் எனக்கு வரும். ஸோ இதுவும் இன்டெல் ப்ராசஸர், இன்டெல் பிசிஹெச் இருக்கக்கூடியது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி கிராஃபிக்ஸ் ஐசி எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணுறாங்க. அண்டு அந்த ஏஎம்டி ஐசிக்கு பக்கத்தில் அதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளாக் கலரில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே என்னென்னா விர்ச்சுவல் ரேம் ஐசிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது இந்த சைடு மட்டும் எனக்கு இங்கே இருக்கிறது கிடையாது. இந்த பிளாக் கலரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க இதே ஐசிஸ் இந்த பர்டிகுலர் கிராஃபிக்ஸ் ஐசிக்கு பேக் சைட்லேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ கொஞ்சம் இதாக இருக்குது, அகைன் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு போர்டில் எனக்கு கிராஃபிக்ஸ் ஐசி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கிராஃபிக்ஸ் ஐசி வர்ற போர்டில் நார்மலாக இருக்க பிரிட்ஜ் ஐசிஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஐசி இருக்கும். மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் விர்ச்சுவல் ரேம் ஐசிஸ் இருக்கும். அப்படின்னா தான் கிராஃபிக்ஸ் ஐசி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ செஷனில் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் போர்டோடைய டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி அது டபுள் பிரிட்ஜா, சிங்கிள் பிரிட்ஜா, நோ பிரிட்ஜான்னு பார்த்தோம். ப்ளஸ் வித் கிராஃபிக்ஸா, வித்தவுட் கிராஃபிக்ஸான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.